Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கையல், தென்றல், கனாக்கானம் காலங்கள் உள்ளிட்ட சீரியல்களில் நடித்தவர் நடிகர் ஐயப்பன். இவருக்கு பிந்தியா என்ற பெண்ணோடு திருமணமான நிலையில் 13 வயதில் ஒரு மகள் உள்ளார். இந்நிலையில் கையல் சீரியலின் படப்பிடிப்பு சென்னை மதுரவாயல் பகுதியில் நடைபெற்று வந்த நிலையில் ஷூட்டிங் நடைபெறும் இடத்திற்கு சென்ற நடிகர் ஐயப்பனின் மனைவி தன்னை உள்ளே அனுமதிக்குமாறும் தன் கணவனை பார்க்க வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். சீரியலில் பணியாற்றி வருபவர்கள் பிந்தியாவை உள்ளே அனுமதிக்காமல் வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. சண்டை போட்டாங்க. என்ன உள்ள விடுறதுல அவர் அங்கதான் எழுப்பிட்டாரு. இந்த சம்பவம் குறித்து பேசிய பிந்தியா தனது கணவர் ஐயப்பன் 3 ஆண்டுகளாக வீட்டிற்கு பணம் அனுப்பாமல் குழந்தையை கூட கவனிக்காமல் இருப்பதாக தெரிவித்துள்ளார். கையல் சீரியலில் நடித்த பின்புதான் தனது கணவர் போதைக்கு அடிமையாகிவிட்டதாகவும் வீட்டில் பொருட்களை உடைத்து 2 மாதங்களாக சைக்கோவை போல மாறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கையல் சீரியலில் கதாநாயகியின் அண்ணனாக நடித்து வரும் ஐயப்பனின் கதாபாத்திரம் அடிக்கடி குடித்துவிட்டு வம்பிழுப்பது போன்று இடம்பெற்ற நிலையில் நிஜத்திலும் போதைக்கு அடிமையாக உள்ளதாக மனைவி பரபரப்பு புகார் அளித்துள்ளார். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு பிந்தியா தனது கணவர் மீது விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் கையல் சீரியலின் ஷூட்டிங் நடைபெறும் இடத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சீரியலால் என் வாழ்க்கையே நாசமாகி விட்டதாகவும் மீண்டும் தங்களது கணவர் வேண்டும் எனவும் பிந்தியா கோரிக்கை வைத்துள்ளார். பின்னர் சீரியலில் பணியாற்றியவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிந்தியாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்துள்ளனர். என் பேர் பிந்தியா. நான் ஆக்டர் ஐயப்பனோட ஒய்ஃப். அவர் மூர்த்தியா நடிச்சிட்டு இருக்காரு கையல் சீரியல்ங்க. அவர் 3 வருஷமா கொஞ்சம் வீட்டுக்கு எதுவுமே காசு தரது இல்ல, குழந்தையும் சரியா பாத்துக்கிறது இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது இல்லைங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிருக்கேங்க. அதனால நான் கடைசியா இப்போ ஒரு 2 மாசமா ரொம்ப அக்ரெசிவா மாறிட்டாருங்க. சோ நான் அதனால வீட்டுக்கும் வர்றது இல்லைங்க 20 நாள். நான் இதனால கையல் ஷூட்டிங் செட்டுக்கு தான் வந்திருக்கேங்க. இப்போ ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்தா என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாரு. என் புருஷன் கிட்டையும் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க. கேட் இழுத்து மூடுறாங்க. அது ஒரு நியாயமாவே இல்ல, கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன மன உளைச்சி என்னையும் பண்றாரு, என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டு தான் வருவாரு, ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு தான் வருவாருங்க. ஆனா என்ன எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. என் குழந்தைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க, வீட்டுல எல்லா பொருளையும் உடைக்கிறாருங்க. அப்புறம் என்னையும் அடிக்கிறாரு. ஒரு தீர்வு காணவே முடியல. 3 வருஷமா இந்த கையில நடிச்சது என் வாழ்க்கையை போச்சுங்க. இதுக்கு முன்னாடி சீரியல் எல்லாம் நடிச்சிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இங்க ட்ரக் அபியூஸ் எல்லாமே நடக்குது. வரும்போது எல்லாமே குடிச்சிட்டு வருவாரு, ஒன்னும் ட்ரக் அபியூஸா பண்ணிட்டு வராருங்க. இதை கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறாங்க. இப்ப கூட கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன உள்ள விடாம. சோ இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் மீடியாவை கூப்பிட்டு வந்துட்டேங்க. எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இந்த கையல் சீரியல் எங்களுக்கு வேண்டாங்க. எனக்கு எங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா இருந்தா போதுங்க. அவரே சொல்லியிருக்காரு, குவான்டர் பக்கமா போய் 10,000 15,000 நான் வாழ்க்கை நடத்திக்கிறேன், என் குழந்தைக்கு அப்பாவா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா இவர் வரவே மாட்டேங்கிறாரு. இது 2 மாசமா நான் கேட்டு இருக்கிறதுனால குழந்தை இங்க அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்த்துங்கன்னு சொன்னதுனால அவர் வீட்டுக்கே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருங்க. அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருங்க. அவர் இங்கதான் பிடிக்க முடியும். இங்க வந்தாலுமே யாரும் கேட்கறது இல்ல. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.